ரேபிட் என்வலப் செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துகிட்டு ஸ்கொயராக நம்ம இது பண்ணுறதுக்கு ஸோ கரெக்டாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கே ஃபோல்ட் பண்ண வந்து இப்போ இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்கள். இனி இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இனி இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி இப்படி ஃபோன் பண்ணுங்க. இனி ஆப்போசிட்ல இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி. இனி இது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இதை திருப்பி இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இது இந்த சென்டருக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் இன்னும் ஒரு கிராஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ மட்டும் இப்படி மடக்கணும் இல்லையா. இப்போ இனி இப்படி மடக்கணும். சென்டரில் வச்சுட்டு இப்படி. இப்போ இங்கே ஒரு லைன் தெரியுது இல்லையா, இந்த லைனும் கட் பண்ணணும். ஸோ அந்த லைனுக்கு நேராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ
இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டையும் இப்படி பிடிச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி ஒர்க் கூட காமிக்கிறேன். இந்த ஃபோல்டையும் இப்படி பிடிச்சு இப்படி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி. இப்போ இந்த 2 எட்ஜுக்கும் நேர லெவலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டர்ன் பண்ணி இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து, அதாவது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இப்படி கரெக்டாக சென்டர்லேயும் வரணும். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இனி இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இங்கே பிடிச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த எண்டை இப்படி பிடிச்சு இங்கே உள்ளே விட்டு இந்த மாதிரி இதுவும் இங்கே உள்ளே ஃபோல்ட் ஆக மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வைங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக லெவலாக வச்சு இங்கேயும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரேபிட்டை வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்படி இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து எடுத்து கரெக்டாக இந்த சென்டருக்கு வரது மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண மாதிரி இங்கே உள்ளதையும் கரெக்டாக இந்த சென்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பெண்டு தெரியலையா, இந்த பெண்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பெண்டு தெரியலையா, அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள்.
ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள ரேபிட்டோட ஹெட் பார்ட்டுக்குள்ளால நீங்கள் உள்ளே விட்டு நல்லா வெயிட் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கார்டு நல்லா ஸ்டிஃபாக இதுக்கு மேலே நல்லா ஒரு பயங்கர வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கார்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் கலர் கொடுக்கணுன்னா இந்த ரேபிட் ஹெட் பார்ட்டில் வந்து கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கிட்ஸுக்கான ரேபிட் என்வெலப் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, யாருக்காவது வந்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னா இதில் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி இதில் ஒரு நேம் எழுதி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கிஃப்ட்டு கிட்ஸுக்கே வந்து ஏதாவது கிஃப்ட் வச்சு கொடுக்கணுன்னா இதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வச்சுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு எப்படி ஒரு அழகான என்வெலப் ரேபிட் என்வெலப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதே மாதிரி ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸும் சஜஷனும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்துடாதீங்க. அதுபோல் சாண்ட்ரிகா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உடனே போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.